ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கட் யூடியூப் சேனல். வீடியோலாம் பற்றி பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. நம்ம சூர்யா சார் பர்த்டே ஸ்பெஷலாக சூர்யா 44 திரைப்படத்தோட கிளிப்ஸ் ரிலீஸ் இருக்கு. அதை பற்றி தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கோம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎஸ்கே டீம் சார்பாக நம்ம சூர்யா சாருக்கு விசிங் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த பர்த்டேவை வேறு லெவல் கொண்டாடுங்க. கங்குவா வேறு லெவலில் வெற்றி அடையட்டும். சூர்யா 44 உங்களோட அந்த கிளிப்ஸ் பார்க்கும்போது தெரியுது அல்டிமேட்டாக இருக்க போகுது. இது இனி வர எல்லா திரைப்படங்களுக்கும் டிஎஸ்கே டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே காய்ஸ், இன்னைக்கு சூர்யா 44 திரைப்படத்தில் கிளிப்ஸ் ரிலீஸ் இருக்குது. அந்த கிளிப்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ரிப்பீட் மோட்லேயே அந்த வாக்கை பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஏன்னா ரிப்பீட் மோடு வேல்யூவாக அமைஞ்சிருச்சு. அது திருப்பி பார்க்க வேற லெவல். அந்த ஸ்வாகு தம்மு வயலில் வச்சுக்கிட்டு அந்த கன்னை வாங்கி ஒரு இது சொடக்க போட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னா, நம்ம சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் வந்து நொறுக்கி விட்டுருச்சு. வேறு லெவலில் பிஜிஎம் போட்டிருக்காப்புல நம்ம சந்தோஷ் நாராயணன். கார்த்திக் சுப்ராஜ் படைப்பினால ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். இந்த கேங்ஸ்டர் மூவி எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வாக்லாம் பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் எப்படி அவரோட படைப்பெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். இந்த வாட்டி ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி அவரோட இது வரைக்கும் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து ரோலெக்ஸில் மீண்டும் தம்மு அடிக்க காட்சிகள்லாம் அடிக்க ஆரம்பித்தார். திருப்பி இந்த கேங்ஸ்டர்லேயே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்வாகையே மாற்றிருக்காரு. டோட்டல் டைமென்ஷன் திருப்பி பழைய சூர்யா அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோன்றதுல நல்லாவே தெரிய வருது. கிளிப்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் ஒரு கிளிப்ஸு, வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு. சூர்யா 44 கிளிப்ஸு உண்மையுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. பிஜிஎம் நம்ம சந்தோஷ் நாராயணன் ஒரு பிஜிஎம் நொறுக்கி விட்டாப்புல தரமான ஒரு பிஜிஎம். ஸ்டார்டிங் டு எண்டிங் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் எப்படிலாம் ஒவ்வொரு கிளிப்லையும் தரமாக கொடுப்பாரோ, இந்த வாட்டியும் அதே மாதிரி கிளிப்பில் வந்து தரத்தை செஞ்சு விட்டார். கார்த்திக் சுப்ராஜ் படைப்புன்றதை நிரூபிச்சிட்டாரு. அவரோட போஸ்டர் டிசைன் கார்த்திக் சுப்ராஜ் படத்தினால அவரோட அப்டேட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போஸ்டர் டிசைன்லேருந்து அப்டேட்லேருந்து எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து வேறு லெவலில் ஒரு படைப்பாக இருந்திருக்கு. கிளிப்ஸு தரமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்வாக் தான் நம்ம சூர்யா சாரோட வாக்கு தான். அங்கே நிற்கிது வாக்கு. ஒரு சொடக்கு போட்டு கன்னை வாங்கிட்டு லோட் பண்ணி சுட்டு அப்புறம் ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளோ தரமாக இருந்துச்சு. அந்த ஸ்லோ மோஷன் அந்த பிஜிஎம் எல்லாமே ஆப்டாக தரமாக இருந்துச்சு. அந்த வாக்கை வந்து இது நம்ம சந்தோஷமான பிஜிஎம் மட்டும் இல்லாமல் என்னென்ன மாசான பிஜிஎம்லாம் இருக்கோ தமிழ் சினிமாவில் அது எல்லாம் போட்டாலுமே சூட் ஆகுது. அதே மாதிரி தெலுங்குலேயும் ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டுமே வேறு லெவலில் சூட் ஆகுது. நம்ம சூர்யா சார் வாக்குக்கு தரமாக இருந்துச்சு. சூர்யா 44 கிளிப்ஸு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த கிளிப்ஸ் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு கிளிப் தான். நம்ம சூர்யா சார் பர்த்டேக்கு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட் தான் நம்ம சூர்யா ஃபேன்ஸுக்குன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. அந்த கிளிப் பார்த்ததுக்கப்புறம் சூர்யா சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களுமே கொண்டாடிட்டு வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படைப்பாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மேக்கிங் வைஸ் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வரப்போகுது. பியூர் கேங்ஸ்டர் படமாக இருக்க போகுது. எந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணுறாருன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த படத்தில் வந்து லுக் வைஸ் எல்லாமே வந்து கெட்டப் வைஸ் எல்லாமே தரமாக இருந்துச்சு. பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபுல் அவுட்புட் வந்து இருக்க போகுது, எந்த அளவுக்கு மாசா கிளாஸாக எந்த அளவுக்கு படம் வந்து இருக்க போகுதுன்றதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சூர்யா 44 கிளிப்ஸ் எப்படி இருந்துச்சு காமிச்சிருக்கோம்னு என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் ஒரு கிளிப்பு. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படைப்பு உண்மையிலும் அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எல்லா கேங்ஸ்டர் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படம்னால கேங்ஸ்டர் மூவி தான். அது எப்படி இருக்கும்ன்றதா தெரியும். இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு கேங்ஸ்டர் மூவியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, டிஃப்ரெண்ட்டான எந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு பார்க்கறதுல ஈகராக இருக்கேன். ஏன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் தெரியும் இந்த மாதிரி கேங்ஸ்டர் படம் தான் எடுப்பாருன்னு. ஆனால் அதே சாயல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கிற விதமாக ஒரு படத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே மக்களே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு தரமான ஒரு சூர்யா சார் பர்த்டேக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரீட்ன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த ஒரு புதுசாக மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.